அதே கருத்த முகமுடிகள் அண்ணன் அயல் நாட்டில் படித்திருந்து வரும் பொழுது உன் அண்ணனை சாவடிப்பதற்காக வந்தமே அந்த தெவடியா பசங்க தான் என் அண்ணனை சாகடிக்க வந்த கொள்ளைக்காரர்களா? ஆமா, எதற்காக என்னை வழிமறைக்கிறீர்கள்? என்ன காரணம்? ஐயா, இந்த பாவி விட்டுகையா, எனக்கு இருப்பார்வன் தெரியவில்லை. இந்த பாவி இருப்பார்வன் தெரியாமல் இந்த இடத்தில் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை விட்டுடுகையா, ஒரு பெண் பாவத்தில் விளையாடுகையா, என்னை விட்டுடுகையா. கண்ணு தெரியாதக்கிறால அண்ணா, எனக்கு பார்வையா முக்கியம். எனக்கு தேவை அந்த 2 பங்கைகள். அந்த துணி காந்தி எடுத்து போடுமா பொண்ணு கிடப்பான். தெரியுமா, அந்த குளத்துல குளிச்சு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா உங்க அம்மா என்னதான் அடிப்பாங்க. ஏன் அம்மா உன்னை திட்ட போறாங்க? ஏன் அம்மா உன்னை அடிக்க போறாங்க? அப்படி எந்த ஆபத்து வரும்? அதெல்லாம் எந்த ஒரு ஆபத்து வராது. சாதாரண தண்ணீர், அதுல என்னடி ஒரு ஆபத்து வரப்போகுது? நான் சொல்ற வார்த்தையை கேளுடி. கேட்க முடியுமா? முடியாதா? முடியாது. வாடி, வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன். அரை மணிக்கு போகலாம். வாடி. போடி, நான் குளிக்கதான் போறேன். அகிலா, கடைசியா சொல்றேன், வர முடியுமா? முடியாதா? நான் இறுதியா சொல்றேன், என் கூட வந்து குளிக்க முடியுமா? முடியாதா? இல்லன்னா உன் கண்ணு இருக்கு குளிச்சிருவேன், குதிச்சிருவேன். அப்பனா நான் சொல்ற வார்த்தை கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். உண்மைதானே? வார்த்தையை கேட்கலையோ இனி முதற்கொண்டு நீ எனக்கு தோழி கிடையாது, நானும் உனக்கு தோழி கிடையாது. நீ முதல் கொண்டு முழிக்காதடி, போடி. நான் உனக்கு தோழி கிடையாது. இதுக்கு மேல பார்க்க மாட்டேன். சரிதான், போடி 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 போடி. சரி, அவ என்ன சொல்றது? இப்பொழுது குளக்கரையில இறங்கி நான் குளிக்கதான் போறேன். எனக்கு சோதனை இறைவா, ஆண்டவா. என்ன இது? குளத்தில் இறங்கி குதித்தவுடனே என்னுடைய இரு பார்வைகளும் தெரியவில்லையே. ஆண்டவா, என்ன இது? இந்த உலகமே சூழ்ந்து விட்டது. ஆண்டவா, என்னுடைய கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. இறைவா, ஆண்டவா, என்னுடைய தோழி தரிதா அப்பொழுது உழைத்தாலே இது அம்மனுடைய குளக்கரை, இந்த குளத்திலே குளிக்க கூடாது, ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்துவிடும் என்று சொன்னாலே அவளுடைய வார்த்தை நான் செவிடுத்து கேட்காமல் இந்த பாவி நான் குளத்தில் இறங்கி குளித்ததா? என்னுடைய இருப்பார்வை நான் இழந்து விட்டேனே. ஆண்டவா, அம்மா, இறைவா, இந்த பாவி நான் என்ன தீங்கு செய்தேன்? இந்த பாவி நான் யாருடைய குடியை கொடுத்து நிறைவா? இந்த சிறிய வயதில் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனைகள் கொடுத்து விட்டாய் கடவுளே. அப்பொழுதே என்னுடைய தோழி சரிதா விரட்டாய். அகிலா, இந்த குளக்கரையில் குளிக்க வேண்டாம் அடி, இது அம்மனுடைய குளக்கரையில் அழுக்கை பிறகு எழுதிருக்கின்றது, இதில் குளிக்க வேண்டாம் என்று சொன்னாலே அவனுடைய வார்த்தை கேட்காமல் இந்த குளத்தில் குதித்ததால் என்னுடைய இருப்பாரு இழந்து விட்டேனே. அகிலா, சரிதா, எங்கிட்ட இருக்கிறேன்? சரிதா, 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 என்னடி சரிதா? பாருடி, நான் கோபமா பேசுறேன், அதுக்கு அழுகிறியா? நான் விளையாட்டுக்கு தாண்டி உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன். சரிதா, நீங்க இருக்கிறேன். சரிதா, எனக்கு ஒண்ணும் தெரியல. சரிதா, என்னடி ஆச்சு? உன்னுடைய வார்த்தை கேட்காமல் நான் குளத்தில் குதித்ததால் சரிதா என்னுடைய இருப்பாரையும் நான் இழந்து விட்டேன்.
விடுறேன்டி. ஆமா, நான் உங்ககிட்ட கோவமா விளையாடுனேன். அதனால இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறியா? சரி, போ, வாடி அரண்மனைக்கு போலாம். எழுந்திருக்கா. நீ எங்க இருக்கடி? சரிதான், எந்த கண்களுக்கு தெரியலடி. நீ எங்க இருக்கிற? என்னுடைய வார்த்தை நம்படி. சத்தியமா எனக்கு இரு கண்களும் தெரியலடி. நிச்சயமாக எனக்கு இரு கண்களும் தெரியலடி. என்னடி சொல்ற? சத்தியமா, உன் மீது சத்தியமாக சரிதான். இது என் மீது சத்தியமாக கண் பார்வை தெரியவில்லையா? ஆமா ஏண்டி? ஆமா எங்க இருக்கிறேன்? அகிலா, சரிதான் வாடி. அகிலா, அகிலா. முகத்தை பார்க்க முடியாது. சரிதா, உன் முகத்தை என்னால பார்க்க முடியாது. சரிதா, சரிதா, எங்க இருக்கிறேன்? சரிதா, சரிதா. அப்பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்தேனே. என் வார்த்தையை கேளாமல் அந்த தாமரை தடாகத்திலே குளித்ததால் இப்படி உன் பார்வைகளை இழந்து விட்டாய். மச்சான், மச்சான் நல்லா தானடா இருந்தா? 2 கல்லும் பல்பு பீஸும் போட்டுக்கிட்டா. ஐயா, போய் குருடா இருந்தோம், குழம்பு ருசி இல்லாத வரதோ. சரிதான், சரிதான், எங்க இருக்கிறேன்? என்னை விட்டுட்டு எங்கடி போன? சரிதா, எங்க? ஐயோ, சரிதா, சரிதா, இல்ல ஏன் சரிதா இப்படி பேச மாட்டாளே? சரிதா, ஏண்டி இந்த விளையாட்டு வேணாண்டி? மறுபடியும் இந்த விளையாட்டு வேணாண்டி. சரிதா, எதற்காக இந்த விளையாட்டு? விளையாடுறது போது பயமா இருக்கு. நீங்க என்ன தொடாதீங்க. நீ தொடும்போது எனக்கு பயமா இருக்கு. நீங்க சரிதா, அதே கருத்த முகமுடிகள் அண்ணன் அயல் நாட்டில் படித்திருந்து வரும்பொழுது உன் அண்ணனை சாவடிப்பதற்காக வந்தமே அந்த தெவடியா பசங்க தான். என் அண்ணனை என் அண்ணனை சாகடிக்க வந்த கொள்ளைக்காரர்களா? ஆமா, எதற்காக என்னை வழிமறைக்கிறீர்கள்? என்ன காரணம்? ஐயா, உங்களை கையெடுத்து இந்த பாவி விட்டுருங்க. எனக்கு இருப்பார்வன் தெரியவில்லை. இந்த பாவி இருப்பார்வன் தெரியாமல் இந்த இடத்தில் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை விட்டுடுங்க ஐயா. ஒரு பெண் பாவத்தில் விளையாடுங்க ஐயா. என்னை விட்டுடுங்க ஐயா. கண்ணு தெரியாதக்கிறால அண்ணா, எனக்கு பார்வையா முக்கியம். எனக்கு தேவை அந்த 2 பங்கைகள்.
அந்த துணி காந்தி எடுத்து போடுமா முன்னு கிடப்பான். பேசும் வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லையா? எனது கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தால் போதும், இருவரும் சந்தோஷமாக வாழலாம். இது நாடி அனகா ஒரு ஜாத்திரல போட்டாங்க. கொள்ளைக்கார நாயி நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. கேவலம் கொள்ளை கடித்து உன்னுடைய வயிற்று பிழைப்பை தேடி கண்டுபிடிக்க நீ என் மீது ஆசைப்படுகின்றாயா? அது அறிவற்றனே. நீ வலையை வைத்து அலையை பிடிக்க இருக்கின்றாய். அது ஒரு பண்ண முடியாது. அந்த வழியை பார்த்து சென்றுவிடு. அகிலாக்கு தெரிந்தது இந்த இடத்துல என்ன அவனுக்கு தெரியாது. அகிலா இரண்டு பார்வை தெரியுமா என்றாலும் கூட இவள் அழகை பார்த்தா எப்படி இருக்கலாம்? எப்படி இருந்தா என்ன கோயம்பு ஊத்தி சாப்பிட. இப்பொழுது அவள் என்பதை ருசி பார்க்க போகிறேன். ஓடி வா. என்ன ஒரு ஆளு இருந்தா ஏன் பண்ணி பார்க்காம என் புண்ணிய கற்பனை கொடுத்துட்டீங்க. செய்யலாமா? செய்யாத முன்னத்தம்மா மாறிக்கிட்ட நம்ம என்ன நடக்குதா? அகிலா எங்கமா இருக்கீங்க நீங்க? மறக்கேன் அம்மா. ஐயோ அம்மா எங்க போறீங்க? எனக்கு தெரியல. அம்மா என்னமா ஆச்சு? எனக்கு தெரியல. என்னமா ஆச்சு? எங்கமா இருக்கீங்க? அம்மா 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 அந்த பாவியோட கற்பை எடுக்க வந்துட்டானம்மா. இந்த பாவியோட கற்பை எடுக்க வந்துட்டானம்மா. பொண்ணே இப்படியா செய்வாங்க? எங்கனா நடக்குமா? ஐயா இதுதாடா அறுபத்திரண்டு பையன் தூக்கிட்டாங்க. அட பாவி அட சதிகாரா யா பண்ணி கெடுத்து என்ன சோதனை ஏண்டமா? என் தங்கை அகமே சென்றாலே என் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. அண்ணா இளவரசிக்கு ஆபத்தண்ணா, இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினாலே என் தங்கை. இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? என்ன பேச்சு? செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? இறைவா என்ன சோதனை ஏண்டவா செய்ய போனேன் நான் பார்த்ததா. இது இது கண்ணீரின் கதையோ? தீராதோ இந்த சோதனை ஆனதே.
பாடும் காலம் ஆனதே கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. என் தங்கை உடைய மகளோடு தோழி அம்மா தோழியா என் தங்கையோ வந்து வெகுரமாகியோ என் தங்கையை பார்க்க முடியல என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. அண்ணா போய் சொல்றமா இளவரசி ஆபத்து என்று தங்கை கூறினார். இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஓட்டோட்டமா ஓடி தவறு செய்யலாமா? கேளுங்கம்மா. தங்கச்சி என்னன்னா போய் சொல்றாமா ஆமாண்ணா சொல்றான் இவனை விட கூடாது. ஆமா உன் தங்கச்சி யாரா உன் தங்கச்சி யாரு உன் தங்கச்சி சரிதாதா என் தங்கச்சி. அகிலாவா ஏய் அதுக்கு தான் பலமுறை எடுத்து கூறினேன். நாமோ ஏழ்மையான குடும்பம், பெரிய இடத்து உறவு வேண்டாம் என்று சொன்னேனே. இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். செய்யாத தவறுக்கு தண்டனை என்னடி அண்ணன் அவர் மீது எந்த தவறும் கிடையாதுமா. உனக்கு எப்படி தெரியும்? அண்ணனா தவறு சொல்லமா? எனக்கு அப்பயே தெரியும்டி. என்னுடைய பொண்ணை குளக்கரை கூட்டிட்டு போற சொல்லிட்டு உன் அண்ணன் கூட கூட்டி வச்சிருக்கேன். ஆமா என்ன நடக்குது தெரியுமா உனக்கு? தெரியுமா? நானும் அகிலா அவன் குளக்கரையில விளையாடும் பொழுது குளத்துல குதிச்சு குளிக்க போறேன்னு சொன்னாமா. நான் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் குளிச்சு முடிச்சதும் நானும் அவளை பேசி கொண்டிருக்கும் பொழுது யாரோ முகமுடி கொள்ளையர் வந்தாங்கம்மா. அதனால முகமுடி கொள்ளக்காரனா? அப்படின்னா அன்னைக்கு என் பையன் அயல்நாட்டு இந்த நாட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நீ தான் பார்த்த, இன்று நீ தான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா உனக்கும் அந்த முகமுடி கொள்ளக்காரன் அப்படின்னா நீயும் உன சேர்த்துதான் இந்த நாடு நகரம் அனைத்து உங்க பேர்ல வரலாம்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். நாங்க பிறப்புல ஏழதாமா. ஆனா இப்பேற்பட்ட இழிவான தவறு இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போல. நடந்தது என்னன்னு சொன்ன உங்களை உயிரோட விடுவண்டி நான் விடவே மாட்டேன். இதுதாம்மா. அந்த கொள்ளைக்காரங்க எங்களை துரத்திட்டு வந்தாங்கம்மா. அகிலாவை காப்பாத்துறதுக்காக தான் என் அண்ணனை கூப்பிடுறதுக்காக. இப்ப தமிழ் எனக்கு கதை புரியுது. என்னப்பா என்னடா என்ன குளக்கரை கெட்டு போனால ஆமா குளத்துல குளச்சதுனால மகளுக்கு கண்ணு போல இந்த பாவிதான் சூழ்ச்சி செய்து கண்ணை எடுத்திருக்கிறான். என் தங்கச்சி எப்படி விட விடாதீங்க. அவன் நல்ல பையன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த நாடு நகரம் அனைத்து அவங்க பேரை இருக்கும். கோவப்படாதம்மா. சொல்லி என்னதாண்டா அடிக்கதை படிக்குமா? படிக்காதுடா, ஒரு நாள் படிக்காது. இங்க பாருடி, நடந்து சொல்ல முடியுமா? முடியாதா? அந்த கடவுள் மீது சாட்சியாக சொல்லிட்டேனம்மா. நடந்தது அத்தனையும் இதுதான்மா. நடக்கலமா. பாருடி, அடிக்காத மாடு படிக்காத எதுக்கு சொல்லிருக்காங்க. அதனால அடிச்சதா உண்மை வரும். ஏய் காரியத்தை போடணுமா?
சரிதா உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். மச்சான்டா நான். சரிதா நான் சொல்றேம்மா பையன் சரியா சரிதா உன்னை நான் காப்பாத்தணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன சொல்றா பாருங்கண்ணா. அவங்களுக்கு ஒரு ஜோடி அடா பாவி பப்புனு வயசுக்காரருக்கு தான் ஜோடி இல்லாத கதை போயிடுச்சு. என் தங்கச்சி ஒரு முண்டி உடவை கூட கொடுத்தாலும் கொடுப்பேன். உன்னை போல கொல்ல போயில கொடுக்க மாட்டேன். சத்தியத்தின் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான். சங்கடத்தில் மாட்டி ஒரு நேரம் மரத்தில் ஏறும் வேதானோ சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு சிறியன்தான் நான் எத்தனை பேருக்குத்தான் நான் திரிப்பேன். அதனால் தான் உயிரோடு இருக்கின்றேன். எத்தனை செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை.
நீயோ தாய் வந்து தானே பிறந்த என்னங்க ஐயையே ஐயையோ நம்மள கையில குடிமா யாரால யாரால இல்ல யாரால அம்மா தாய் தடுக்காதீங்க ஐயோ அம்மா தாய் தடுக்காதீங்க என் தங்கச்சி தாங்க மாட்டோமா என் தங்கச்சி அடிக்காதீங்க என்னடா இது? எப்போ நான் கூட வார்த்தை கேளுங்கம்மா கேளுங்கம்மா நான் எந்த தவறும் செய்யலம்மா நடந்தது அத்தையும் ஒண்ணு என்ன அதை தவிர்த்து வேற எதுவும் நான் மறைக்கிறேன்னா ஐயா அம்மா 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 குழந்தைங்களை போட்டு ஏன் அடிக்கிற செவிடால பார்த்து செவிடானா நம்மள செவிடா நடந்தது என்ன சொல்லி இப்ப நிறுத்திட்டு நீ அதுக்காக வரலாம் என் கணவர் இப்போ சொல்றேன் இளவரசன் சொல்றேன் என் பிள்ளை சொல்றதி வாழ்வி மண்ணாகி போமா துயரம் நிலைதானா உலகம் நிலைதானா பண்பாடு இல்லாமல் என் வாழ்வில் பாடாய் போனதம்மா ஏனான வாழ்வு திசை மாறி போச்சு திரும்பாத வாழ்வு மண்ணாகி போமா உயரும் நிலைதான்
பத்தி ஒருபோதும் மீறி கிடையாது தங்கச்சி. அம்மா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும். அம்மா அம்மா நான் கேக்குறதா பதில் சொல்லு சரியா? நீங்க கேளுங்கம்மா, நான் சொல்றேன். நீ குளக்கரைக்கு போனேன். ஆமாம்மா. என்னம்மா ஆச்சு? அம்மா நானும் சரிதாவும் குளக்கரைக்கு போகணுமா. மலர்களை பறிச்சதாலே என் உடம்பெல்லாம் ஒரு அசுத்தம் ஆயிடுச்சு. அதனால இருமா இருமா. மலர்கள் எல்லாம் பறிச்சதாலே என் உடம்பெல்லாம் ஒரே அசுத்தம் ஆயிடுச்சு. அப்படியா? அதனால சரிதாவை கூப்பிட்டு சரிதா அது ஒரு குளக்கரை தெரிகிறது. அந்த குளக்கரைக்கு சென்று இருவரும் நீராடலாம் ஆடினு கூப்பிட்டேன். ஆனா சரிதா என் கூட வரலம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டாளா? அவ போன உடனே உடம்பெல்லாம் ஒரே துர்நாற்றமா அடிக்குது. பாத்தியா? என் பொண்ணு குளக்கரையில குளிக்க போயிருக்கும் பொழுது அவ ஏன் விட்டுட்டு போனோம்? ஏய் வாய மூடு, வாய மூடி. அம்மா அந்த குளக்கரையில குளிக்கும் பொழுது அது அம்மனுடைய குளக்கரை. அந்த குளக்கரையில குளிக்க கூடாதுன்னு சரிதா எவ்வளவு எடுத்து சொன்னா. அப்படியா? அறிக்கை பலகை கூட இருந்ததுமா. அது அம்மனுக்கு சொந்தமான குளக்கரை. அந்த குளக்கரையில இறங்கவும் குளிக்கவும் யாரும் கூடாதுன்னு சொன்னா. அவ எவ்வளவு எடுத்து சொன்னா. ஆனா அவளுடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்கல. அதனால கோபத்துல என்ன ஒரு அடி கூட அடிச்சுட்டாமா. உன்ன அடிச்சுட்டாளா? அம்மா அவ மீது எந்த தவறும் கிடையாதம்மா. என்னை விட்டுட்டு அவ போயிட்டா. அவ போன உடனே அவருடைய வார்த்தையை கேட்காம நான் குளக்கரையில இறங்கி குளிக்க விடுது. அம்மா இந்த பாவிக்கு என்னுடைய இருப்பாரு இந்த பாவிகளுடைய இருப்பு அருமையிலிருந்து விட்டு நம்ம சரிதா 1000 முறை எடுத்திருந்தால் அவளுடைய வார்த்தையை நான் கேட்கவில்லை தாயி. அவளுடைய வார்த்தையை நான் நன்று கேட்டிருந்தால் எனக்கு என்று இப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்காதுமா. அம்மா ஆமா சரிதா எங்கம்மா இருக்கிறா? இருக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா உடனே வராங்க. இந்த பாவையினுடைய இருப்பாரு மீண்டு விட்டேன். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதற்கு பிறகு அம்மா அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. அப்பொழுது அண்ணனை வழிமடக்கி கொள்ளைக்காரர்கள் அண்ணனை கொலை பண்ண வந்தாங்களே. அதே கொள்ளைக்காரர்கள் அம்மா என்ன வழிமடக்கி என் கற்பை கெடுக்க வந்தாங்க. கற்பை கெடுக்க வந்தாங்க கொலைகாரனை. அந்த பாவி இங்க தமர்க்கிறான். அதற்கு பாருமா அந்த பாவிதாமா என் கற்பை கெடுக்க வந்தவன். அது யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு என் மகனை கொலை செய்ய வந்தான பத்தியா? அன்று என்னடா இதெல்லாம் ஆமா பாத்தியா? அன்று என்னுடைய மகனை கொலை செய்ய வந்தான் பாத்தியா? அவன் தான் இன்னைக்கு என் பொண்ணை கருப்பு சூரிய இடத்துக்கு வந்துக்கிறான்டா. அது என் பொண்ணு கை கொலவா பிடிச்சிட்டான். அது யார் தெரியுமா? அது இவன் தாங்க. என் தங்கை இளவரசியோடு மலமணம் ஆடி பாட சென்றா. அவன் குழு அடிக்கிறாங்க. நீ